யாரு ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ பாக்குறாங்களோ இல்லையோ, சத்தியமா சொல்றேன், என் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு படத்தோட ரிவ்யூ நான் விடுறதில்ல. அவர் போடுற எல்லாத்தையும் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய ஃபேன் ஆயிட்டேன் நான். ஏன்னா சில விஷயங்களை அவர் கரெக்டா சொல்றாருன்றதுனால. ஏன் அன்னைக்கு அப்படி பண்ணாரு? இப்ப பார்த்தோம்னாக்கா இவர் சொல்றது கரெக்ட் தானேன்றது மாதிரி இருக்குதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவரை விட பல மடங்கு இங்க அதிகமாயிட்டானுங்க. அதாவது பேட் வாய்ஸ்ல ஒரு படத்தை பத்தி சொல்றது, அந்த மாதிரி வார்த்தைகளை தப்பா பேசுறது. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ சட்டை மாறன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஃபர்ஸ்ட் டேவே ரிவ்யூ போடுவார். நான் இந்த விஷயத்தை 48 ஹவர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அது புரிஞ்சுதோ என்னவோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் வந்து தள்ளி தான் ரிவ்யூ போடுறாரு. மற்ற எல்லாருமே வந்துட்டு வேக வேகமா ரிவ்யூ போடுறாங்க. FDFS இருக்குல்ல, அதுல வரவங்க பேசுறது தான் பிரச்சனையாகி இப்போ தியேட்டருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நேற்றுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தியேட்டருக்காரங்க முடிவு எடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஸ்ட்ராங் ஆகுதுனாக்கா இவங்கெல்லாம் ரோட்ல வந்து நிற்கணும். இந்த ஒரு மனநிலை ரோட்ல வந்து கேமரா வச்சுக்கிட்டு இவங்களை பேட்டி கேட்டாங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தள்ளி போயா நான் போகணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நம்ம படத்தை பத்தி ஒருத்தன் இவ்வளவு கேவலமா பேசுறான், நீங்க நல்லா லைட்டிங் பண்ணி கொடுத்து பின்னாடி பேக் டிராப்ல ஓர்டிங்ஸ்லாம் வச்சு அந்த ஓர்டிங்ஸ் பின்னாடியே இவங்களை நிக்க வச்சு இந்த படத்தை தான் நாங்க கலாய்க்க போறோம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரோட்ல போய் எடுத்தாங்கன்னா எப்படி எடுப்பாங்க? ரோட்ல எந்த பேனரும் இருக்காது, உங்களுடைய பேட்டியும் இருக்காது, சொல்ல வரவங்களும் வந்துட்டு அவசரத்துல நல்லா இருக்குதுங்க நல்லா இல்லைங்க அப்படின்னு 2 வார்த்தையில கூட வெளியில போயிடுவாங்க. இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவாவது ஸ்ட்ராங்கா இவங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் பண்ணிச்சுன்னா உண்மையிலேயே இந்த டீமுக்கு வந்து சல்யூட் வைக்கலாம்.